அனைவருக்கும் வணக்கம். நான் கோகுல். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஐ சிம்மோட ஸ்பீட் டெஸ்ட் பண்ண போகிறோம். இது அப்லோடிங் ஸ்பீட் எவ்வளோ, டவுன்லோட் ஸ்பீட் எவ்வளோ எல்லாமே அக்குவேராக அணிவேராக பார்த்துடலாம். ஏன்னா வந்து மற்ற நெட்வொர்க்கோட கம்பேர் பண்ணுறப்ப இதில் டவுன்லோடிங் ஸ்பீடு கொஞ்சம் கம்மி தான். பட் அப்லோடிங் ஸ்பீடு பார்த்தீங்கன்னா வேறு லெவல். சொல்லப்போனால் 6 MB per second அப்லோட் ஆகும். மேக்ஸிமம் மற்ற நெட்வொர்க்லாம் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 3 MB தரது பெரிய விஷயம். அதனால் வந்து இதை வந்து இப்போ நான் வில்லேஜில் தான் இருக்கேன். இதை வச்சு செக் பண்ணி பார்த்துக்கலாம் இதோட அப்லோடிங் ஸ்பீடு எவ்வளோ ஸ்பீடில் இருக்குது அப்படிங்கிறத வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக பார்த்துடலாம். ஓகே, வாங்க அந்த வீடியோ இப்போ பார்த்துடலாம். ஓகே, இப்போ வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஐ சிம் இப்போ நான் கையில் எடுத்துட்டேன் ஃபோன்லேருந்து. இப்போ வந்து நம்ம மோடமில் போட்டு என்றைக்குமே டெஸ்ட் பண்ணோம். ஏன்னா வந்து ஒரு ஹை குவாலிட்டி மொபைல்னா ஒரு ஸ்பீடு கிடைக்கும், லோ குவாலிட்டி மொபைல்னா ஒரு ஸ்பீடு கிடைக்கும். இப்போ வந்து நான் வந்து ஹவாய் மோடம் வச்சு செக் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு பிராண்டடான ஒரு மோடம். இதில் பார்த்தீங்கன்னா இதோட ஸ்பீட் டெஸ்ட் என்னங்கிறத பக்காவாக காமிச்சிரும். தெளிவே கிடையாது, அதாவது தெளிவாக காமிச்சிரும், பக்காவாக காமிச்சிருன்னு சொல்லேன். சாரி, தெளிவாக இல்லைன்னு சொல்லிட்டேன். இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும், இந்த சிம்முக்கே மேலே பெரிய அடாப்டர் கொடுத்துருப்பாங்களே அது போட்டுக்கலான்னு. நீங்கள் இந்த அடாப்டர் யூஸ் பண்ணிங்கன்னா ஒரு பக்கம் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா வெளியே வராது. ஆனால் அந்த அடாப்டரில் போட்டிங்கன்னா வெளியே வந்துடும், உள்ளே போட்டு மறுபடியும் இழுக்க முடியாது. அதுதான் ஒரு பெரிய பிரச்சனை. ஓகே டான், இப்போ என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா இப்போ மோடமில் நான் அதை இன்ஜெக்ட் பண்ணுறேன். அதை இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகே டான், விஐ வந்து இன்ஜெக்ட் பண்ணியாச்சு. இங்கே என்ன அப்படின்னு கேட்கலாம், இது வந்து மெமரி கார்டு போடுற ஸ்லாட்டு. இப்போ நமக்கு தேவையில்லை. ஓகே டான், இப்போ வந்து அதை க்ளோஸ் பண்ணிட்டேன். இப்போ என்ன பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா என்னோட லேப்பில் வந்து இப்போ இதை வந்து டெஸ்ட் பண்ண போகிறோம், ஸ்பீட் டெஸ்ட் எவ்வளோன்னு. இப்போ வந்து ஃபஸ்ட்டு நான் லேப்பில் ஸ்க்ரீன் ரெக்கார்ட் போட்டுக்கிறேன். ஓகே டன், ஃபஸ்ட்டு என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் ரெக்கார்டரை ஆன் செய்யவும். நீங்கள் ஒரு யூடியூபர் அப்படின்னா இந்த சிம் உங்களுக்கு வேறு லெவலில் ஹெல்ப் பண்ணும் தலைவா. ஏன்னா வந்து 1 மணி நேரத்தில் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணி விடுது. நீங்கள் வந்து ஜியோ போட்டு ஒரு நாளே உட்காந்துட்டு இருக்க தேவையில்ல. இருங்க, ரெக்கார்ட் பிசி ஸ்க்ரீன். எஸ், இப்போ நான் இதுக்கு சப்போர்ட் பண்ணுறேன். என்னடா ஜியோ கழுவி ஊற்றுறேன்னு நினைக்காதீங்க, இதையுமே நான் கழுவி ஊற்றுவேன் கொஞ்சம் நேரத்தில், சொல்கிறேன்னு. ஓகேடா, நீ பார்த்தீங்கன்னா ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கு. இப்போ நான் வந்து இதை இப்போ மோடமை வந்து கனெக்ட் பண்ண போகிறேன். ஓகேடா, கனெக்ட் பண்ணியாச்சு. இன்னும் ஒரு அசைவும் இல்லை, லேப்டாப் செத்த மாதிரியே தான் இருக்குது. ஓகேடா, இப்போ தான் ஒய்ஃபை சிம்பிள், அதாவது இந்த நெட்வொர்க் சிம்பிளில் பிளிங்க் ஆகுது லைட்டாக. பார்த்தீங்கன்னா டான், இப்போ பார்த்தீங்கன்னா கனெக்ட் ஆகிடுச்சு. ஏதோ ஒன்று லோட் ஆகிட்டு இருக்கு ஹோம் பேஜில் ஆட்டோமேட்டிக்காக. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1912.1 அது ஏதோ வெப்சைட். ஓகே டான், வோடாஃபோன் ஐஎன் குத்தி போடுவேன். விஐன்னு தானே சொல்லி வாங்கிட்டு வந்தேன். அது என்ன வோடாஃபோன் இப்படி வெளியே சும்மா காமிச்சா டென்ஷன் ஆகுதுல்ல. நானும் கெத்தாக சொல்லிக்கலான் இருந்தேன் விஐ சிம் யார்ட்டியாக இருக்காதுன்னு. இப்போ பார்த்தா இப்படி சொல்கிறேன். வோடாஃபோன்னு காமிச்சிருச்சு நீட்டாக. ஐஎன் அப்படின்னா இந்தியாவாக இருக்கும். அப்புறம் வந்து கனெக்டட் செட்டிங் எல்லாம் பார்த்தீங்கன்னா 4G எல்லாம் சும்மா பக்கவாகுது. இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா க்ரோமில் வந்து ஒரு நியூ டேப் போட்டுக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு நெட்வொர்க் கனெக்ட் ஆகிடுச்சு. டன், எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஓகே, இப்போ வந்து நம்ம இதை ஸ்பீட் டெஸ்ட்டு வச்சு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. என்ன போடலாம், ஸ்பீட் டெஸ்ட்னே சும்மா போடுவோம். ஸ்பீட் டெஸ்ட் பை OKLA. நான் ஸ்பீடாக படிக்கல, அது வேறு மீனிங் வருது. ஓகே டன், ஸ்பீட் டெஸ்ட் அப்படின்னு வந்தாச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கோ பட்டனை ப்ரெஸ் பண்ண போகிறேன். விஐ இந்தியா. இப்போ தான் எனக்கு சும்மா செமையாக இருக்குது. விஐ இந்தியான்னு வந்துருச்சு. அப்போ ஏன் இங்கே என்ன அதுதான் தெரில. ஓகே, இப்போ வந்து கோ ப்ரெஸ் பண்ண போகிறேன். தொடர்ந்து ஓகே, வா 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 வா, நிறைய காட்டு ஸ்பீடெலாம் சும்மா அள்ளு பார்த்துக்கலாம். அப்லோடிங் ஸ்பீட் நம்பி தான் ஒன்று நான் வாங்கியிருக்கேன். இது பார்த்தீங்கன்னா டவுன்லோடிங் ஸ்பீடு. இப்போ வா வா, இன்னும் கொஞ்சம் 50 அட போ, 37 8 9 இன்னும் போயிடுச்சு பொசுக்குன்னு. 38 இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், உங்களுக்கு தெரியுது 38. டவுன்லோடிங் வா வா வா, உன்னதான் நான் எதிர்பார்த்தேன். 14 வந்துட்டேன். வந்துரு இன்னும் கொஞ்சம் வா 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 வா. 15லேயே நிற்கிறையே. வந்துரு வா 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 வா. 15 40. ஓகே டான், 15 சரிங்களா. இப்போயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் 15 MBயில் வந்து எந்த ஒரு நெட்வொர்க்குமே கொடுக்க மாட்டான் அப்லோடிங் ஸ்பீடு. 15 MBங்க. அதெல்லாம் வந்து நீங்கள் ஒரு போஸ்ட் போடுறீங்க யூடியூப்பில் இல்லை ஃபேஸ்புக்கில்னா டக்குன்னு அப்லோட் ஆகிக்கும். அதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. நீங்கள் வந்து 38 MBPS கிடைக்குதுன்னா அது வந்து ஜியோ கம்பேர் பண்ணும். ஜியோட டவுன்லோடிங் ஸ்பீடுக்கு நிற்கும். பட் அப்லோடிங் ஸ்பீடில் இதுதான் மாசாக நிற்கும். நீங்கள் வந்து அதை கண்டிப்பாக பார்த்துக்கணும். ஓகே டான், இப்போ வந்து நான் வந்து கம்பேர் பண்ணலாமா வேணாமா, சின்ன வயசுலேருந்து யாரும் என் கூட கம்பேர் பண்ணக்கூடாதுன்னு நான் சொல்லிக்கிறேன். கம்பேர் பண்ணலாமா வேணாமா பண்ணி தான் பார்ப்போம். ஆனால் இந்த வீடியோவில் வேணாம், வேறு ஒரு வீடியோவில் பார்த்துக்கலாம் சரிங்களா. ஓகே டன், இப்போ வந்து ஸ்பீடு, அப்லோடிங் ஸ்பீடு, டவுன்லோடிங் ஸ்பீடு எல்லாமே பார்த்துருந்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். PINGs அப்படின்னு எனக்கு என்னன்னு தெரியல. வேறு என்னென்னு பார்த்தீங்கன்னா சேலம்னு காமிக்குது. நான் இருக்கிற ஊர் பார்த்தீங்கன்னா சேலம் கிடையாது, இருந்தாலும் தப்பாக காமிக்குது. ஓகே டன், இப்போ என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இந்த அஃபிஷியல் சைட்டுக்கு போய் பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா தெரியுது அப்லோடிங் ஸ்பீடு எவ்வளோ, ரிசீவிங் ஸ்பீடு எவ்வளோன்னு. 32 காமிக்குது, இங்கே 78 காமிக்குது. சாரி மாற்றி சொல்லிட்டேன். 78ங்கிறது வந்து ரிசீவ், சென்ட் வந்து 32. இந்த ஸ்பீடில் உங்களுக்கு கிடைக்குது.
ஓகே டன், இது வந்து நம்ம 2 நிமிஷம் இதில் வந்து ட்ரையல் பார்த்தாச்சு. ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோவில் வந்து விஐ சிம்மோட டவுன்லோடிங் அப்லோடிங் ஸ்பீடை பார்த்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. விஐ சிம் வந்து எப்படி ஆக்டிவேட் பண்ணுறது, பர்ச்சேஸ் பண்ணுறது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதை வந்து அன்பாக்ஸ் பண்ண வீடியோஸ் எல்லாமே டெஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அப்புறம் மேலே இருக்க ஐ பட்டன்லையும் இருக்குது. நீங்கள் அதையும் வேணும்னா வியூ பண்ணி பாருங்கள். உங்களுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். சப்போஸ் ஏதாவது டவுட்ஸ் எல்லாம் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஏதோ பிளான் பற்றி இல்லை ஆக்டிவேஷன் எதுனாலும் நான் உங்களுக்கு கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். மறக்காமல் நம்ம சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ, பீஸ் அவுட்.